தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்லும் பொதுமக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நவீன். வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை காட்டிலும் கூடுதலாக சுமார் 4882 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்படுகிறது. இருப்பினும் கிளாம்பாக்கத்தில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருக்குது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். நாளை போகி பண்டிகை, அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை, வார விடுமுறை என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறையின் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு நோக்கி பயணம் செய்கிறார்கள். அதாவது சென்னையில் பணிபுரியக்கூடிய அதே போல கல்லூரி பள்ளிகளில் படித்து வரக்கூடிய மாணவர்களும் வேலைக்கு செல்பவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி தற்போது சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இவர்களின் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 6 நாட்களாக இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 5வது நாளாக இன்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு முன்பதிவு செய்தும் முன்பதிவு செய்யாத பயணிகளும் இந்த பேருந்துகள் மூலமாக ஏறி அவருடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 4 நாட்களாக கூட்டம் பெரிதாக இல்லாத சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. நாளை அரசு சார்பில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதன் காரணமாக ஏராளமானோர் தங்களுடைய குழந்தைகளுடன் இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த தீபாவளி பண்டிகையை போல் இல்லாமல் இந்த முறை முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் தனி நடைமேடையிலும் முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகள் தனி நடைமேடையிலும் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பேருந்துகள் கோட்ட வாரியாக பிரிக்கப்பட்டு குறிப்பிட்ட நடைமேடையில் மட்டுமே நிறுத்தப்படுகின்றது. அதே போல ஒரே நேரத்தில் அதிகப்படியான பேருந்துகள் வருவதன் காரணமாக உள்ளே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறிப்பதற்காக 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய ஒரு பயணி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? பேருந்தெல்லாம் முன்பதிவு செஞ்சிட்டீங்களா? இங்க கிளாம்பாக்கத்தில் கூட்டம் எப்படி இருக்கு? உங்களுக்கான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? நல்லாவே இருக்கு சார். என் பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா. நாங்கள் பள்ளிக்கரணையில் தான் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் பொங்கலுக்காக போயிட்டு இருக்கோம். என் ஃபேமிலிலாம் அங்கே தான் இருக்கு. நாங்கள் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக போனது பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு தான் போனோம். ஸோ அதனால இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ண போயிட்டு இருக்கோம். நாங்கள் சரி கூட்டமாக இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். கூட்டமாக இருக்குது, ஆனால் அதே அளவுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நாங்கள் பஸ் புக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஒரு 15 days முன்னாடி தான் புக் பண்ணோம். கூட்டமாகவும் இருக்குது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸும் இருக்குது. நாங்கள் அதனால கொஞ்சம் முன்னாடி இயர்லியராகவே வந்துட்டோம். கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. அதே போல இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் பேருந்துகளுக்காக காத்திருந்து பேருந்துகள் ஏறி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 பேருந்துகள் என மொத்தம் 4882 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இன்று இரவுக்கு பிறகாக பயணிகளின் கூட்டம் என்பது இன்னும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பேருந்துகளை கையிருப்பில் வைத்திருப்பதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி நவீன். கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கள விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.